நம்ம சேனலை பார்க்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. சிவாஜி சாருடைய முதல் படம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க பராசக்தி படம் தான் சிவாஜி சாருடைய முதல் படம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மறுத்து சிவாஜி சாருக்கு முதல்ல வெளிவந்த படம் தான் பராசக்தி படம். அவர் ஃபஸ்ட்டு நடித்த படம் வந்து பணம் படம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சேனலில் நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஆனால் இதை விட இன்னொரு உண்மையை வந்து நம்ம இப்போ இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, இந்த பணம் படத்துக்கும் முன்ன சிவாஜி சார் ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஆனால் அந்த படம் வந்து பராசக்தி படத்துக்கும் பணம் படத்துக்கும் அடுத்ததாக வெளிவந்திருக்கு. அதுதான் சிவாஜி சாருடைய முதல் படம். இப்போ இந்த ஒரு விஷயத்தை கேட்டோடனே உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எந்த படம் அப்படிங்கிறதையும் அந்த படம் எந்த காரணத்துக்காக இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறம் வெளிவந்துச்சு அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சிவாஜி சாருடைய பராசக்தி திரைப்படம் வந்து திரைப்படமாவதுக்கு முன்ன நடிகை அஞ்சலி தேவியும் அவங்களுடைய கணவர் ஆதி நாராயண ராவும் அஞ்சலி பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை ஆரம்பிச்சுட்டு தங்களுடைய ஃபஸ்ட்டு படமாக 1950 ஹிந்தியில் வெளியான ராஜ் ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை தமிழ்லையும் தெலுங்குலேயே ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணி அந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு அக்னி நாகேஸ்வர ராவ் வந்து ஹீரோவாகவும் இந்த அஞ்சலி தேவி தான் ஹீரோயினாகவும் நடிக்கதா சொல்லி ஒப்பந்தம் பண்ணுறாங்க. ஒப்பந்தம் பண்ணி முடிச்ச உடனேயே இந்த படத்தில் வந்து செகண்டரி ஹீரோவாக ஒரு கேரக்டர் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு புதுமுகமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தேவை அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நேஷ்னல் பிக்சர்ஸ் பி.ஏ. பெருமாள் வந்து சிவாஜி சாரை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. எப்படி சிவாஜி சாரை வந்து பராசக்தி படத்துக்கு முன்னையே அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா, சக்தி நாடக சபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடக கம்பெனி நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தை வந்து நடத்திருக்காங்க. அந்த நாடகத்தில் சிவாஜி சார் போய் நடிச்சிருக்காரு. அதில் சிவாஜி சாரோட நடிப்பை பார்த்து பெருமாள் முதலியார் ஏற்கனவே வந்து பயங்கரமாக வியந்துட்டாராம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகர் சினிமாவில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சிவாஜி சாரை அவர்கிட்ட வந்து போயிட்டு ஒரு அறிமுகப்படுத்தி வந்து வச்சிருக்காரு. அஞ்சலி தேவியும் ஓகே அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் பூங்கோதை படத்தில் நடிக்கிறாரு. அது நடிச்சிட்டு இருக்கும்போது பராசக்தி படத்தில் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது. அது எப்படி அப்படிங்கிறது வந்து நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த பராசக்தி படத்தில் ஃபர்ஸ்ட் நடிக்க இருந்தது கே.ஆர். ராமசாமி. ஏவி மெய்யப்ப செட்டியாரும் கே.ஆர். ராமசாமி வச்சு தான் இந்த படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் பெருமாள் முதலியார் தான் சிவாஜி சார் தான் இந்த படத்துக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு மக்களாகிய உங்களுக்கே வந்து தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. பராசக்திக்கு முன்னையே தொடங்கப்பட்ட இந்த பூங்கோதை படத்தை எல்.வி. பிரசாந்த் தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி 2 மொழிகளிலுமே டைரக்ஷன் பண்ணாரு. இந்தியில் வெளியான அந்த ராஜ் ராணி படத்தை அப்படியே தழுவாமல் ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு சில மாற்றங்களை பண்ணி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா பூங்கோதை படம் தான் ஃபஸ்ட்டு வெளிவந்திருக்கணும். அந்த பராசக்தி படம் தான் ஃபஸ்ட்டு வந்து வெளியாச்சு. இதுக்கு யார் காரணம் பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கும் பெருமாள் முதலியார் தான் காரணம். சிவாஜி மாதிரியான மகா கலைஞன் மக்களுக்கு தெரியணும் அப்படின்னா அவர் ஹீரோவாக நடித்த படம் தான் ஃபஸ்ட்டு வந்து வெளியாகணும். அதனால் பி.ஏ. பெருமாள் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். அஞ்சலி தேவிட்டு போய் இந்த பூங்கோதை படத்தை கொஞ்ச நாள் கழித்து ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் பராசக்தி படத்தை ஃபஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் கேட்டிருக்காரு. அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி 1952 அக்டோபர் 17 பராசக்தி படம் வந்து வெளிவருது. ஸோ பி.ஏ. பெருமாள் சொன்ன மாதிரியே 1953 ஜனவரி 14 பூங்கோதை படம் வந்து தமிழில் வெளியாகுது. பரதேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரில் தெலுங்கில் வந்து வெளியாகுது. இப்போ இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது சிவாஜி சாருக்கு முன்னர் காலகட்டங்களில் இந்தளவுக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தது வந்து பி.ஏ. பெருமாள் அவங்க தான். அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிவாஜி சாரும் அவருடைய வாழ்நாள் முழுவதுமே நன்றி கடன் பட்டிருந்தார். அதை பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து அஞ்சலி தேவி பற்றி கொஞ்சம் பேசியாகணும். ஏன்னா அவங்க நினச்சிருந்தா அந்த படத்தை வந்து முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ சொன்னதுனால பராசக்தி படத்துக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிவாஜி சார் கூட நிறைய படங்களில் இவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த ஒரு விஷயம் பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.